வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வினாக்களை பார்ப்போம். வினா 1, டெல்டா மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருந்தது, மழை இருக்காது என்று இருந்து விட்டேன். நேற்றைய மழை என்னுடைய அறுவடை தானியங்களை பாதித்து விட்டது. ஒரு பக்கம். மற்றொருவர் கேள்வி, நானும் மழை இருக்காது என்று தெளிவாக இருக்கிறது என்று இருந்து விட்டேன். நாற்றங்காலில் நாற்று விட்டிருந்தேன், நாற்று மொத்தம் கூட்டி விட்டது, கவலையில் இருக்கிறேன். இன்றைக்கு மழை உண்டா? அடுத்தது, நேற்றைக்கு இரவு மழை வராது என்று நினைத்து வைக்கோலை வயலில் போட்டு விட்டேன். வைக்கோல் மொத்தம் நனைந்து மொத்தம் சேதமடைந்து விட்டது. இனிமேல் ஒரு துரும்பு கூட வைக்கோல் சேமிக்க முடியாது. ஆகையின் காரணமாக இது உலர்ந்த பிறகுதான் சேமிக்க முடியும். இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்குமா? இருக்கும். வானிலை அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது, ஆண்டு முழுவதும் வழங்கப்படுகிறது. வானிலை அறியாமல் விவசாயம் செய்தால் உங்களுக்கு நஷ்டம் என்பதை கூட உணராமல் இத்தனை கேள்விகள் பொழுது விடிந்ததும் வந்திருக்கிறது. நீ மேலும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் மழை பொழிகிறது, ஈரோட்டிலே மழை இல்லை. எப்பொழுது ஈரோட்டிற்கு மழை? சேலத்தில் பொழிகிறது, மேட்டூரில் பொழிகிறது, ஓமலூரில் பொழிகிறது, அந்தியூரில் பொழிகிறது. ஆனால் எங்களுக்கு மழை இல்லை. எப்பொழுது மழை? மேலும் பல இடங்களிலிருந்து மழை தொடர்பான வினாக்கள், பெரம்பலூரில் இருந்தும் அரியலூரில் இருந்தும் எங்களுக்கு எப்பொழுது மழை பொழியும் என்று. அனைவருக்கும் ஒரே பதில், நேற்றைக்கு மழை பெய்யும் 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 என்று கடந்த பருவமழை நிறைவடைந்த பிறகே நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மழை பொழிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம், நினைவிருக்கலாம். இரண்டாவது வாரத்தின் முற்பகுதின்னு சொல்லியிருந்தோம், நினைவிருக்கலாம். அந்த பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அடுத்த மழையையும் நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், நீங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருக்க மாட்டீர்கள். வெயில் வந்தால் மறந்து விடுவீர்கள், தூறல் விழுந்தால் என்ன தூறல் விடுகிறது என்று வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்ப்பீர்கள். இது உங்களுடைய குணமாக இருக்கிறது. நஷ்டம் எனக்கல்ல, உங்களுக்கு என்பதையும் அதை மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது காலையிலே உங்களுடைய நஷ்டத்தை என்னிடம் சொல்லி என்னையும் கவலையில் ஆழ்த்துகிறீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வானிலை அறிக்கை ஒரு நாள் கேட்டாலே போதும், அதை முழுவதும் கேட்டாலே போதும். எப்பொழுது மழை என்பதை அனைத்தும் புரியும். கடந்த மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுதே, தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்த பொழுதே ஓயும் என்ற நாள் எது, ஓய்வாக மழை ஓய்வு நாள் எது, அடுத்த மழை தொடங்கக்கூடிய நாள் எது என்று சொல்லியிருந்தோம். அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி 8ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் என்றோம், 9ஆம் தேதி தீவிரமடையும் என்றோம், 10லிருந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் இறுதி வரை மீண்டும் ஒரு சுற்று நல்ல ஒரு தீவிரம் அடுத்தடுத்த நிகழ்வால் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தீவிரமடைந்திருக்கிறது. நேற்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, இதுவரை மழை இல்லையே என்று ஏங்கி இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் மழை பொழியும் என்ற நம்பிக்கை ஊட்டும் வகையில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நேற்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுகா ஆஃபீஸில் 34 மில்லிமீட்டரும், ஜெயங்கொண்டத்தில் 30 மில்லிமீட்டரும், குருவாடி 29 மில்லிமீட்டரும், சுத்தமல்லி அணை 27 மில்லிமீட்டரும், அந்த மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் திருமானூர், செந்துறை, சுத்தமல்லி அணைக்கட்டு, ஆண்டிமடம் மற்றும் டீப்பலூர் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் போன்ற பகுதிகளில் மழை. மேலும் செங்கல்பட்டு மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. சென்னையை பார்த்தீங்கன்னா மணலி 76 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, மாதவரம் 44 மில்லிமீட்டர், புழல் 36 மில்லிமீட்டர். மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, மழை நல்ல மழை பொழிந்திருக்கிறது அங்கேயும். அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு தருமபுரியில் அதாவது பெண்ணாகரத்தில் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருந்தது.
திண்டுக்கல் மழைப்பொழிவு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் 24 மில்லிமீட்டர் மழை, எலந்திக்குட்டைமேடு 14 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கீழ்ப்பாடி 40 மில்லிமீட்டரும், அரியலூர் கேம்பாபீஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 3 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. நிறைய இடங்களில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் 20 மில்லிமீட்டரும், கிழவரப்பள்ளி அணையில் 10 மில்லிமீட்டரும் மழை. மதுரை மாவட்டம் மழை பொழிவு கிடைக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் 64 மில்லிமீட்டரும், மணல்மேட்டில் 55 மில்லிமீட்டரும், செம்பனார் கோவிலில் 44 மில்லிமீட்டரும், மயிலாடுதுறையில் 38 மில்லிமீட்டரும், சீர்காழி 25 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 32 மில்லிமீட்டர் மழை, மங்களாபுரம் 10 மில்லிமீட்டர் மழை. மேலும் பவானி அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர் மழை, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் 14 மில்லிமீட்டர் மழை. காவேரி பாக்கம்லாம் மழை தான். சேலம் மாவட்டம் ஓமலூர் 40 மில்லிமீட்டர் மழை, சேலம் 30 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 14 மில்லிமீட்டர். சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை, மானாமதுரை திருபுவனத்தில். அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார்கட்டு 35 மில்லிமீட்டர், தென்பரநாடு 20 மில்லிமீட்டர் மழை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் 44 மில்லிமீட்டர், குடவாசல் 44 மில்லிமீட்டர், வலங்கைமான் 40 மில்லிமீட்டர், மன்னார்குடி 32 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 26 மில்லிமீட்டர், திருவாரூர் 25 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 16 மில்லிமீட்டர், பாண்டவையார் தலைப்பு கொடராச்சேரி 14 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம் 31 மில்லிமீட்டர், கோதண்டப்பட்டி 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழபுரம் 31, ரெட்ஹில்ஸ் 16 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் 31 மில்லிமீட்டர், கெடார் 25, மணம்பூண்டி 24, செம்மேடு 18 என்று நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி இன்றைக்கும் மழைப்பொழிவு இதைவிட பரப்பில் கூட இருக்கிறது. மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் நேற்று மழை பெய்யாமல் இருந்திருந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றை மாலைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பச்சை இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து வேண்டாம். வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேல் மழையின் தீவிரம் குறைந்து ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருக்கும், அப்பொழுது அறுவடை செய்யலாம். ஆனால் வைக்கோல் என்பது கால்நடைகளுக்கு மிக அத்தியாவசியமானது. கோடை வைக்கோல் மிகவும் உலர்ந்திருக்கும், மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். வரக்கூடிய அதாவது குறுவை நெல் காலத்தில் மழை இருக்கிறது. அதே போல சம்பாவிலும் வடகிழக்கு பருவமழை வலுவாக இருக்கும். அப்பொழுது வைக்கோலை சேமிக்க முடியுமா என்பது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இருந்தால் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கோடையில் பெய்யக்கூடிய இந்த மழையிலிருந்து மீட்டெடுத்து வைக்கோலை பாதுகாத்திடுங்கள், நெல் தானியங்களை பாதுகாத்திடுங்கள். நாற்றங்காலுக்கு மாலை வந்தால் இரவு வந்தால் நீர்த்தேக்கி வையுங்கள். இவை அனைத்துமே தனியாக அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அறிந்து உங்களுடைய அனைத்து விழாவிற்கும் இந்த அறிக்கை விடையாக கிடைத்திருக்கும். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே 16ஆம் தேதி வரை படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய இருக்கிறது. ஆந்திர கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு அப்படியே மகாராஷ்டிரா வரை உள்ளே போய் குஜராத் வரை பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே 16ஆம் தேதி வரை வலுத்த மழையும், 16ஆம் தேதிக்கு பிறகு சாரல் மழையும், தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் வலுத்த மழைப்பொழிவையும் கொடுக்க இருக்கிறது. இது கர்நாடகாவின் தெற்கு உள்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக மழை உங்களுக்கும் உண்டு என்ற நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய நாட்களிலே விவசாயத்திற்கென தேவையான முன்னேற்பாட்டுடன் விவசாயம் செய்திடுங்கள். ஆனால் எல்லா மழையுமே மதியத்திற்கு மேல் தான் தொடங்கும். மாலை இரவு மழை தான். காலை மேகமூட்டம் இருந்தாலும் விலகி மீண்டும் மதியத்திற்கு மேல் மழை வரும். பிறகு தென்மேற்கு பருவமழையாக தொடங்கும் பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாரல் தூறல் விடும். மாலை இரவில் தான் அதுவும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நஷ்டத்தை தவிர்த்து கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.